இது ஓகேவா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சரி பாய் வாங்க. இது ஓகேவா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜூம் போட்டுக்கவா இருக்கு? இது ஓகேவா? ஜூம் போட்டுக்கோ. ஜூம் போட்டுக்கோ. ஜூம் அப்போ ஜூம் எடுத்துக்காத ஜூம் அவுட் ஜூம் அவுட் ஓ இஷ்டம். பட் ஆனா பேக் சைடு கவர் பண்ணிக்க போட்டு ஓகே. அதுக்கு பிரச்சனை இல்ல. அஜித் பேசும்போது மட்டும் அவரு ஃபோக்கஸ்டா. என்ன பாக்கி இந்த புராண குருதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா. கடல்ல அவங்க விருப்பம் தான் வெயில விட்டுறா. அஜித் பேசுறாங்க அவங்க திருப்பி விடுறா. ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ஆச்சு. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. அவையில் வீற்றிருக்கும் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், முன்னிலையாளர்கள், மூத்த உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கத்தாரில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ஜமாத் மற்றும் இயக்கங்களின் உறுப்பினர்கள், குடும்ப தலைவிகள், உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை உரித்தாக்கியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கட்டார் லாப்பட்டை ஜமாத்தின் 7ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக முகமது ஆதில் அவர்களை கிராத் ஓதி நிகழ்ச்சியை தொடங்க அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. صدق الله. அல்ஹம்துலில்லாஹ். ஆதிலாளர்களுக்கு நன்றிகள். அல்லாஹ் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக தருவானாக. அடுத்ததாக கத்தார் லாப்பட்டை ஜமாத்தை சீரும் சிறப்போடும் வழிநடத்தி தலைமை தாங்கி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் தலைவர் யக்கீன் அஹ்மத் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். இந்த கத்தார் லாப்பட்டை ஜமாத்தின் 7ஆம் ஆண்டு இஃப்தார் திருவிழா செயலாளர் பாய் மற்றும் முஸ்தாக் பாய் அவர்களையும் அழைப்பை ஏற்று பண்போடு அமைந்திருக்கும் சிறப்பு ஜமாத்தின் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், சமுதாய இயக்கங்கள் மற்றும் ஜமாத்தின் முன்னோர்கள் உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என இன்பத்தோடு வரவேற்று வருகிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அதை நான் வழிமொழிகிறேன். அடுத்ததாக கத்தார் லால்பேட்டை ஜமாத்தின் முன்னாள் செயலாளர் எம்என் அஹமது லீலா அவர்கள் லால்பேட்டை என்னும் பிரம்மாண்ட எங்கள் ஊரை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் உங்களிடம் சொற்பொழிவாற்றுவார். லால்பேட்டை ஜாமியா மன்னவர் உருவாளர் கல்விக்கல்லூரிய முதல்வர் மாறி நூல்கள் அவர்களை விழாவின் மேடைக்கு வருமாறு முன்மொழி அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கத்தார் லால்பேட்டை ஜமாத்தின் தலைவர் அவர்கள் ஹசரத் அவர்களை வரவேற்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். கத்தார் ஜமாத்தின் 7ஆம் ஆண்டு இஃப்தார் திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் கடலூர் மாவட்ட காட்சி மௌலானா மௌலவி காரி முஃப்தி ஷேகுல் ஜாமியா அஸ்ஸலாமியர் ஏ நூருல் அமீன் ஹஜ்ரத் அவர்களை ஜமாத்தின் சார்பாக வருகிறவர்களை வரவேற்று விழாவர்கள் சொற்பொழிவுகளாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையை கொண்டும் நமது ஊரையும் உறவையும் துறந்து பொருளிட்ட கத்தாரில் புலம்பெயர்ந்தாலும் தம் சொந்த மண்ணில் அந்த மண்ணில் வாழ்வு சிறக்க கத்தாரில் சங்கம் அமைத்து இந்த இஃப்தார் விழாவில் குழுமி இருக்கின்ற லால்பேட்டை மண்ணின் மைந்தர்களே மற்றும் எங்களது அழைப்பை ஏற்று தமிழகத்திலிருந்து கடந்த வாரங்களில் துபாய், அபுதாபி, அமீரகத்திலிருந்து கத்தார் நாட்டிற்கு எங்களது அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி கடலூர் மாவட்ட அரசு காஜி ஜாமியா மல்பூர் அன்வார் அரபிக் கல்லூரிய முதல்வர் நூருல் அமீன் ஹஜ்ரத் அவர்களே மற்றும் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள இஸ்லாமிய சொந்தங்களே, சமூக சேவையாற்றி வரும் அனைத்து தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகளே, சமுதாய அமைப்பு நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் அன்பு பெருக்கோடும் புத்துணர்வோடும் வாக்கை வரவேற்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். தோற்றும் போதே புகழுடன் தோன்றி தமிழக சரித்திர சுவடுகளில் ஆதாரங்களுடன் குறிக்கப்பட்டுள்ள கிபி 1744 துவங்கிய ஆற்காடு நவாப்களின் ஆட்சியில் அமைச்சர் பெருமகன் லால்கான் ஷாஹிப் அவர்களின் நல்வரமாகவும் நல்லுள்ளம் கொண்டு சமத்துவ உணர்வோடும் மத நல்லிணக்கத்தோடும் நிர்மாணிக்கப்பட்ட லால்கான்பேட்டை பல 100 ஆண்டுகால சரித்திரம் சொந்தம் கொண்டாடி தற்போது பெயர்முறை லால்பேட்டை என பெயர் பெற்று தமிழகத்தின் கடலூர் மாவட்டம் ஊர் கிராமம் என்றாலும் இந்திய மண்ணில் உலகில் அனைத்து மாநிலத்தின் சமுதாய தலைவர்களும் வருகை தந்து கால் பதித்த உயரிய உலமா பெருந்தகைகள் வாழ்ந்த உலமாக்களை உருவாக்கி உலகிற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களின் தலைமை நிலையை கொண்டிருப்பதால் லால் நல்ல ரஹ்மானுக்கு புகழ் அளிக்கும். லால்பேட்டை நல்லூர்பேட்டை ஒரு முன்மாதிரியான ஒரு ஊர். ஒவ்வொரு வீடுகளில் ஒரு டிஃபன் கேரியர் உணவு மாணவர்களுக்கு வழங்கி ஒரு பிரபல மதரசாவை ஜாமியா மல்பூர் அன்வார் அரபிக் கல்லூரி நீண்ட காலம் நடத்தும் பெருமை கூறிய எளிமையான மக்கள் வாழும் ஊர் எங்கள் லால்பேட்டை. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பெரும் வீராணம் ஏரிக்கரையில் உள்ள ஊர். அரவகம், அமீரகம், கத்தார் செல்வதற்கு முன், வருவாய் வருவதற்கு முன் வெற்றிலை கொடிக்கால் விவசாய வருமானம் மூலம் ஒரு சிறந்த மதரசாவை நடத்தி காட்டிய வறுமைக்கும் செம்மைக்கும் எடுத்துக்காட்டாக சொந்தமான ஊர். 15 ஆண்டுகளுக்கு முன்னராகவே ஜக்காத் பைத்துல் மால் உருவான ஒரு ஊர். பின் வருமாறு
குறைந்த வருமான வட்டியில்லா கடன் வழங்கும் பைத்துல்மால் உணர்ந்து லட்சக்கணக்கில் இஸ்லாமிய வங்கி முறையில் இன்று ஜன்சேவா இஸ்லாமிய கூட்டுறவு வங்கியும் சிறப்பாக செயல்படும் போது கிழக்கு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கும் அடித்தளமாக அமைந்த ஒரு ஊர். கடந்த சட்டமன்ற தொகுதியிலும் சரி, நடக்க இருக்கும் சட்டமன்ற தொகுதியிலும் சரி, முஸ்லிம்கள் பெருவாரியான வாக்குகள் அதிகப்படியாக தோல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு, அது மட்டும் இல்லாமல் பிரபலமான மௌலானா ஹமானி அதிரத் அவர்களின் பாடம் நடத்திய ஒரு தர்ஜுமா என்ற அதிவிஞ்ஞான வரலாறு புரிவு சர்க்கார் உண்மைகள் அதிக உள்ளடக்கிய அறிவிப்பு கொண்ட குரான் மொழிபெயர்ப்பை தந்த பல மந்தைகள் என்ற ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரை அற்புதமாக அறிந்து தாவா ரீதியில் பேசும் பல அறிஞர்களை பெற்றுத்தந்த ஒரு ஊர். ஓரளவு கட்டுப்பாடுகள் ஒழுக்கம் நிறைந்த பல ஊர்களின் முன்மாதிரியான ஒரு ஊர். பெருமைக்குரிய ஊரின் மாண்புகளையும் பண்புகளையும் மனதில் நினைத்து கல்வி மற்றும் பொருளாதாரத்தின் பின்தங்கிய நிலையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் கடமை உணர்வோடு 2018 சொற்ப எண்ணிக்கையில் இந்த இம்மண்ணின் மைந்தர்களின் முயற்சியில் துவாமானரின் துவக்கி வைக்கப்பட்ட அமைப்புதான் இந்த கத்தார் லால்பேட்டை ஜமாத் என்னும் அமைப்பு. வல்ல ரஹ்மானின் ஒற்றாத பெருங்கொடைகளை கொண்டு உத்தமத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல ஆசிரியை கொண்டு லால்பேட்டை மண்ணின் மைந்தர்களுக்கு மார்க்க பெற்று ஈகை குணம் சகோதர நேயம் தனித்தன்மையான உள்ளடக்கி வழிபாடாக லால்பேட்டையில் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைவதற்கு உதவுவதற்காகவும் அடைக்கலம் தேடி ஒருவருக்கு ஆதரவளிப்பதற்காகவும் ஊரின் தேவைகளை அறிந்து உதவுவதற்காகவும் நாம் வாழ்கின்ற மண்ணிற்கு அர்த்தமும் அவசியமும் உள்ளவற்றை செய்ய வேண்டும் என்ற உயிரின் நோக்கத்தில் சேவை ஒன்றுமே மட்டுமே தலையாக கொண்டு எளியவருக்கு எவ்வித வாக்குபாடுமின்றி தொடர்ந்து தோல்கின்ற உதவிகள் வழங்கும் பணியை தோள்களில் சுமந்து தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த தலைவர்கள் நிலை கூறுகிறோம். வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். எவ்வித அரசியல் அமைப்பையோ கட்சிகளையோ சாராமல் அமைப்புகளின் கொள்கையை எவ்வித காரணமும் கொண்டு உட்படுத்தாமல் ஜமாத்தின் கொள்கைகளுக்கு மாத்திரம் உட்பட்டு செயல்படும் என குறிக்கோள்களை கொண்டு செயல்படும் அமைப்பு தான் இந்த கத்தார் லால்பேட்டை ஜமாத் என்ற அமைப்பு. நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய இந்த உதவிகள் செயல்பாடுகள் ஏழை குமரர்களுக்கு திருமண உதவி வழங்குதல், உடல் நலம் குன்றி ஏற்ற நிலையில் உள்ளவருக்கு மருத்துவ உதவி வழங்குதல், ஏற்ற நிலையில் உள்ள விதவை பெண்களின் குடும்பத்திற்கு தையல் மிஷின் உதவி வழங்குதல், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வாதம் முடிக்கக்கூடிய ஜமாத்தினர்கள் சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, கத்தார் இந்த அனைத்து நாடுகளின் ஜமாத்தின் மூலமாக லால்பேட்டையில் மருத்துவ தேவைக்கு ஒரு அடித்தளமாக மருத்துவ அறக்கட்டளை என்ற பெயரில் லால்பேட்டை மெடிக்கல் ஹெல்த் கேர் என்று துவங்கப்பட்டு பல உதவிகளையும் சேவைகளையும் செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் தகுதியிருந்தும் இயற்கை காரணமாக இருக்கக்கூடிய பட்டப்படிப்பை தொடர முடியாத வழியில்லாத மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்து பட்டதாரியாக உருவாக்குதல், பள்ளிவாசல்கள் உதவிகள் வழங்குதல், சதவீதம் பின்னரை வசூல் செய்து ஊரில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு வழங்குதல், மாதம் சந்தா 10 ரியால் வீதம் வருடத்திற்கு 120 ரியால் வசூல் செய்து மேற்கூறப்பட்ட உதவிகளை சேவையின் அடிப்படையில் நேரில் சென்று வழங்குதல். இது மட்டும் இல்லாமல் ஜமாத்தில் உதவிகள் எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அவற்றை குறித்து ஆலோசித்து தேவையின் அவசியத்தின் அடிப்படையில் நமது பங்களிப்பை வழங்குதல். கத்தார் லால்பேட்டை ஜமாத்தில் யாரெல்லாம் இதுவரை உறுப்பினராக ஆகவில்லையோ அவர்கள் உடனடியாக ஜமாத்தின் நிர்வாகிகள் அணுகி தங்களை உறுப்பினராக ஆக்கிக் கொண்டு தங்களையும் இச்சேவையில் பணியில் இணைத்து வல்ல ரஹ்மானின் அளப்பெரிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார்களுக்கும் சேர்த்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக கத்தார் லால்பேட்டை ஜமாத்தின் முன்னாள் தலைவர், சிறந்த ஆலோசகர் முகமது உசாமா அவர்கள் எங்கள் ஜமாத்தை பற்றிய சிறிய முகவுரையை தங்களிடம் அர்ப்பணிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கத்தார் லால்பேட் ஜமாத்தின் இஃப்தார் நிகழ்ச்சியில் ஜமாத்தின் சிறப்புகள் மற்றும் எதிர்கால சிந்தனைகள் பற்றி பேச வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி, இங்கே இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக முன்னிலையாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் கத்தார் ஜமாத் சார்பாக வரவேற்கிறோம்.
நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று திருக்குறானில் சுட்டிக்காட்டுகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 7 ஆண்டுகளாக எங்களது நற்பணிகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கத்தார் லால்பேட்டை ஜமாத்தானது இன்று பலவித பொருளாதார சூழலிலும் அல்லாஹ்வுடைய உதவியுடன் எங்கள் மகத்தான உறுப்பினர்களின் ஆதரவோடு கல்வி, மருத்துவம், திருமண உதவிகள், இயற்கை பேரிடர்கள் போன்ற அனைத்து விதமான உதவிகளையும் ஜாதி மத பேதமின்றி இம்முகத்தோடு இயன்றவரை செய்து வருகிறோம். இதில் கடந்த ஆண்டுகளில் 15க்கும் மேற்பட்ட திருமண உதவிகள், 10க்கும் மேற்பட்ட உயர்கல்வி உதவிகள், 20க்கும் மேற்பட்ட தனிநபர் மருத்துவ உதவிகள், ஏழை குழந்தைகளுக்கான ரத்னா முகாம், கடலூர், பாண்டிச்சேரி உள்ள உயரிய அரசு மருத்துவமனைகளோடு ஒன்றிணைந்து மருத்துவ முகாம், இதோடு நின்று விடாமல் எங்கள் ஊரை சார்ந்த அனைத்து ஜமாத்துகளும் ஒன்று கூடி லால்பேட் மெடிக்கல் ட்ரஸ்ட் என்ற மாபெரும் மருத்துவமனையை திறந்து அங்கே இலவச முறையில் நலிவடைந்த மக்களுக்கு வருடம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு மருந்து முதல் மேல் மருத்துவமனை வரை பேருதவி செய்து வருகிறோம். காலங்கள் சென்றாலும் கனவுகள் மாறுவதில்லை என்ற கூற்றை போல எங்கள் கனவு மிகப்பெரியது. அதை நோக்கி பயணிக்கிறோம் உங்கள் நல் ஆதரவுடன். இங்கே எங்களோடு சேர்ந்து பயணிக்கும் ஜமாத்துகள், பேரியக்கங்கள் போன்ற அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முகமது உசாமா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக கத்தார் லால்பேட்டை ஜமாத்தின் தலைவர் எஸ். யகீன் அஹமது அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் நஸ்முல் மில்லத் ஹசரத் கிப்லா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்பு செலுத்துவார்கள். அடுத்ததாக கத்தார் லால்பேட்டை ஜமாத்தின் செயலாளர், சிறந்த செயற்பாட்டாளர் பையர் முகமது அவர்கள் நமது மாவட்ட அரசு காஜி நஸ்ருல் மில்லத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அன்பு செலுத்துவார். அடுத்ததாக நம்ம ஜமாத்தின் முன்னாள் தலைவர் முகமது தஸ்லீம் அவர்கள் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக நம்ம ஜமாத்தின் முன்னாள் செயலாளர் எம்என் அகமது ரிலா அவர்கள் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக ஹசரத் கிப்லா அவர்களின் சேவைகளை வார்த்தைகளாலும் சொற்களாலும் கூற வேண்டும் என்றால் ஹசரத் அவர்களின் பெயரில் ஒரு புதிய நூல் தான் வெளியிட வேண்டும். ஆம், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் அதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். அதனின் முன்னோட்டமாக ஹசரத் அவர்களின் சேவைகளையும் பணிகளையும் பாராட்டி எங்கள் ஊரின் பெருமைக்குரிய பெருந்தகைக்கு இந்த நினைவு பரிசை வழங்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அவை முன்னவர்கள் முகமது மாரூப் மற்றும் முஸ்தாக் அகமது அவர்களின் முன்னிலையில்
நமது ஜமாத்தின் செயல் தலைவர்கள் பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். தலைவர் எஸ் இகின் அகமது, செயலாளர் பக்கீர் முகமது, துணைத் தலைவர் முசீபுல்லா, பொருளாளர் மௌஃபல், முன்னாள் தலைவர்கள் முகமது உசாமா மற்றும் தஸ்லீம், முன்னாள் செயலாளர் அகமது ரிலா ஆகிய அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஹசரத் கிப்லா அவர்களுக்கு இந்த பரிசு கிரயத்தை வழங்க நாங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஹஸ்ரத் அவர்களின் அனைத்து பணிகளையும் சேவைகளையும் புரிந்து கொள்வானாக. ஆமீன். தோழர்கள் சற்று முன்னே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முன்னாள் இருக்கைகள் காலியாக இருக்கிறது. ஹஸ்ரத் அவர்களின் சொற்பொழிவு மார்க்கமாக இருப்பதால் வெளியே அமர்ந்திருக்கும் தோழர்கள் அரங்கத்தினுள் நுழையும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நாம் சற்றும் பார்த்திராத நிலையில் நமது ஜமாத்தார்களின் அழைப்பை சூரிய முறையில் ஏற்று நமது மக்களையும் நமது ஊர்காரர்களையும் காண வருகிறேன் என்ற சிறப்போடு இன்று இந்த அவையில் வீட்டிற்கும் நமது சிறப்பு வாய்ந்த விருந்தினர் ஹஸ்ரத் கிப்லா அவர்களை முதலில் வரவேற்கிறேன். தனது அன்பாலும் அறிவாலும் ஆற்றலாலும் பல பதவிகள் வகித்தாலும் தன்னிலை மறவாது பிறர் நிலை அறிந்து செயற்படக்கூடிய மனிதர் தான் நமது ஹஸ்ரத் கிப்லா முஃப்தி அவர்கள். ஹஸ்ரத் அவர்களிடம் கல்வி கற்றோர்களை கணக்கிட முடியாத பட்டியலில் வைத்துதான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஹஸ்ரத் அவர்களிடம் பாடம் பெற்ற பல்லாயிரக்கணக்கானோர் உலகத்தின் பல பகுதிகளில் ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் இன்னும் பல உயரிய பதவிகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தனது உடலை ஒருபோதும் காரணம் காட்டாமல் தனது உள்ளத்தை காரணம் காட்டி தொடர் மார்க்க பணிகள் செய்து வரும் நமது ஜாமியா மன்சூர் அன்வாரின் முதல்வர் ஷேகுல் ஜாமியா நஸ்முல் மில்லத் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முஃப்தி நூருல் அமீன் மன்பை ஹல்ரத் கடலூர் மாவட்ட அரசு காஜி மாநில ஆலோசகர் ஜமாஅத்துல் உலமா பேரவை அவர்களை உங்கள் முன் பேச நாங்கள் அழைக்கின்றோம். ஹஸ்ரத் அவர்களை இவ்வாண்டின் சீரிய சிறப்பு விருந்தினராக பெற்றதற்கு பெருமை கொள்கிறது கத்தார் லால்பேட்டை ஜமாத். ஹஸ்ரத் அவர்களை பேச அழைக்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Assalatu wassalam ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்து பல நாடுகளுக்கு பயணம் செய்ததன் காரணமாக நேற்றிலிருந்து என்னுடைய சட்டத்தில் சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட நான் பேசுகின்ற பேச்சுக்கள் சொற்கள் தங்களுக்கு புரியும் என்ற பெரும் ஆதரவுடன் என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகின்றன. லால்பேட்டை தக்பீர் ஜமாஅத்தின் சிறப்பு மிகு தலைவர் அன்பு சகோதரர் யதீன் அவர்களே, சிறப்பிற்குரிய செயலாளர் அன்பிற்குரிய ஃபகீர் முகமது அவர்களே, பொருளாளர் அன்பான சகோதரர் நௌஃபல் அவர்களே, இதற்கு முந்தைய காலங்களில் சிறந்த முறையில் செயல்பட்ட அன்பு சகோதரர்கள்,
தஸ்லீம் அவர்களே, உசாமா அவர்களே, நாளாக திருமணத்தில் இருக்கும் புகாரி அவர்களே, மரியாதைக்குரிய அன்பான சகோதரர்களே, லால்பேட்டை மண்ணின் மைந்தர்களே, அவர்களுடன் நட்பு வைத்ததின் காரணமாக அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே குழுமியிருக்கின்ற ஈமானிய சகோதரர்களே, ஈமான் உலகம் முழுவதும் ஒன்றிணைக்கும் ஒரு மாபெரும் கைர மொழி எதுவாக இருந்தாலும், நிறம் எதுவாக இருந்தாலும், நாடு எதுவாக இருந்தாலும், தேசம் எதுவாக இருந்தாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொந்தம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய இணைப்பு பாலம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் வந்து விட்டால் சொன்னவரும் பதில் சொன்னவரும் அன்பு சகோதரர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இங்கே குழுந்திருக்கின்ற நாம் ஊர்களால் வேறுபட்டிருக்கலாம், மாவட்டங்களால் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் ஈமானின் காரணமாக ஒன்றுபட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் மன்னிப்புடைய மாதம். இது மன்னிப்பதற்காகவே இந்த மாதத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். காரணம், நம்மை படைக்கும் போது தவறு செய்பவர்களாகவும் நல்லதை செய்பவர்களாகவும் தனக்கு கீழ்ப்பண்பவர்களாகவும் கீழ்ப்பணியாதவர்களாகவும் படைத்திருக்கிறார். வானவர்கள் தெரியும் தங்களுக்கெல்லாம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த வானவர்கள் இபாதத்தை இபாதத் தொழுது கொண்டே சில பேர், சஜிதாவில் சில பேர், ருக்குவில் சில பேர், திக்ரில் சில பேர், இப்படியாக ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கும்போது மனிதர்களாகிய நம்மை தப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் கொடுத்து யார் தப்பு செய்யாமல் இருக்கின்றார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இன்னும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, நல்ல அமல்கள் யார் செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காக நாம் கலங்கள் மௌத்தவல் ஹயாத்தை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். வானவர்கள் தப்பு செய்வதில்லை, அது ஒரு பெரிய சிறப்பு அல்ல. தப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிந்து அமல் செய்கிறோமே, இதுதான் தெரியாமல் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். நோன்பு என்பது ஒரு ரகசியமான அமல். எல்லா உணவுகளையும் உண்டுவிட்டு மற்றவர்களுக்கு நோன்பாளி போல் நடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். தனியாரையில் உட்கார்ந்து தண்ணீரை குடித்துவிட்டு நாம் திருமணம் செய்து கொண்ட மனைவிக்கு கூட தெரியாமல் உண்ணக்கூடாததையெல்லாம் உண்டுவிட்டு நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அது அப்படிப்பட்ட சாத்தியமெல்லாம் இருக்கிறது ஏமாற்றுவதற்கு. ஆனால் எந்த முஸ்லிமாவது, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட எந்த மோமினாவது ஏமாற்றுகின்ற முறையில் நோன்பு நோற்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கடுமையான பசி,
சாப்பிடுவதற்கு சக்தி இல்லை, பக்கத்தில் தண்ணீர் இருக்கிறது, உணவு இருக்கிறது, ஃப்ரிட்ஜை திறந்தால் நாம் யாருக்கும் தெரியாமல் அதை குடித்து விடலாம். ஏன் குடிப்பதில்லை? யாருக்கும் தெரியாது. என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியுமே. அவனுக்கு தெரியாமல் நான் எப்படி நான் குடிக்க முடியும், நான் சாப்பிட முடியும் என்ற அந்த உணர்வு வருகிறதே, இதுதான் தக்வா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு. கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பு எத்தனை நபிமார்களை நான் அனுப்பியிருக்கிறானோ அந்த சமுதாயத்தவர்கள் அத்தனை பேருக்கும் கடமையாக்கி இருக்கிறேன். நீங்கள் தவறாக புரிந்து விடாதீர்கள். என்னுடைய ரப்பு, என்னுடைய அல்லாஹ் ஏதோ தண்டனையின் காரணமாக ஒரு மாத காலம் பட்டினியா போடுகிறான், தண்டனையின் அடையாளமாக இந்த நோன்பு என்று நினைத்து விடாதீர்கள். நோன்பு என்பது ஒரு இபாதத், நோன்பு என்பது ஒரு வணக்கம். இதற்கு முந்தைய சமுதாயத்திற்கும் நான் நோன்பை கடமையாக்கி இருந்தேன். அந்த அடிப்படையில் தான் என்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொல்லும் போதே காரணங்களையும் சொல்கிறான். இது புதிதல்ல, உங்களுக்கு மட்டும் புதிதல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்தவர்களுக்கும் கடமையாக இருந்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, நீங்கள் எனக்கு கீழ்ப்பணிந்து நடப்பவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, எந்த இபாதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. தொழுகின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், எதிலும் இல்லாத ஒரு சிறப்பு நோன்பில் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் தொழ முடியாது. தொழுகையே ஜமாத்துடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் ஜகாத் கொடுக்க முடியாது. ஆக குறைந்தது நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவருக்கு தெரியும், எனக்கும் அவருக்கும் தெரியும். ஹஜ்ஜி மில்லியன் பில்லியன் கணக்கான மக்களுக்கு மத்தியில் செய்கின்ற ஒரு இபாதத். இப்படியாக இஸ்லாமிய இபாதத்தில் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்து அங்கே நாம் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோம் என்றாலும், பாட்டுக்காக செய்யவில்லை என்றாலும், மற்றவர்களிடம் புகழ் பெறுவதற்காக செய்யவில்லை என்றாலும் கூட நோன்பு யாருக்கும் தெரியாமல். எனவே அல்லாஹ் சொல்வான், அனா அஜ்ஸிபி, நானே நேரடியாக கூலி கொடுப்பேன் என்று சொல்வான். வானவர்களின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் இந்த நோன்புக்கு மட்டும் நானே கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றான். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறோம். அந்த கம்பெனியுடைய ஓனர் ஒருவர் இருப்பார். மேனேஜரின் மூலமாக தான் நமக்கு சம்பளங்கள் கிடைக்கும். ஆனால் முதலாளியே இந்த ஊழியருக்கு நான் சம்பளம் கொடுக்கிறேன், நீ கொடுக்காதே என்று சொல்லிவிட்டார். அந்த ஓனருடைய உள்ளத்திலே இந்த பணியால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருப்பார். எனவே நாம் நோன்புக்கு உண்டான கூலியை நேரடியாக அல்லாஹ்விடம் பெறப் போகின்றோம். அன்பானவர்களே, இந்த நோன்பு தான் நம்மை பக்குவப்படுத்துகின்ற நோன்பு. ஒரு மாத காலம் அல்லாஹ்வுக்கு பயந்து யாரும் பார்க்கவில்லை என்றாலும் உண்ணாமல் இருந்தோம் அல்லவா? யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கடுமையான தாகத்திலே நீர் அருந்தாமல் இருந்தோம் அல்லவா? அதை போன்று அடுத்து வருகின்ற 11 மாதங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நான் எதையும் செய்ய முடியாது என்ற, செய்யக்கூடாது என்ற அந்த உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று காவல் நிலையங்கள் எதற்காக?
ஊருடைய பஞ்சாயத்துகள் எதற்காக, காவல் நிலையங்களில் அதிகாரிகள் எதற்காக? அன்பானவர்களே, மக்கள் மனிதர்கள் தப்புகள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக, தப்புகள் செய்துவிட்டால் தண்டனை கொடுப்பதற்காக. ஆனால் 1000 காவல் நிலையங்கள் இருந்தாலும், 1000 கண்காணிப்பாளர்கள் இருந்தாலும், நடந்தால் புகைப்படம், உட்கார்ந்தால் புகைப்படம், ஒரு கம்பெனிக்குள்ளால் போயிட்டால் நாம் யாரை பார்த்து சிரிக்கிறோம், யாருடன் பேசுகிறோம் என்றெல்லாம் அந்த கேமராவின் மூலமாக பதிவு செய்யப்படுகின்ற இந்த காலத்திலும் கூட ஏன் தப்புகள் நடக்கின்றன, தவறுகள் நடக்கின்றன? காரணம் அல்லாஹ்வுடைய பயம். இஸ்லாம் சொல்கிறது, அந்த காரணங்கள் எதுவும் உங்களை திருத்தாது. உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய எண்ணத்தை உண்டாக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய அச்சங்களை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் யார் பார்த்தால் என்ன, யார் பார்க்காவிட்டால் என்ன, நிச்சயமாக நாம் தப்பே செய்ய மாட்டோம். சொல்லுவார்கள், இத்தகில்லா இத்தகில்லா ஹைசுமா குந்த. நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும், நபியுடைய அந்த வார்த்தையை பாருங்கள், சின்ன வார்த்தை. நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிந்து நடங்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். நம்முடைய இயல்பு தனிமையில் இருக்கும்போது தப்புகள் செய்ய துணிவு வரும். யாரும் பார்க்கவில்லை, அறையில் இருக்கிறோம், சக நண்பருடைய சட்டை தொங்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய ஜேபிலே ரியால்கள் இருக்கின்றன, தீனார்கள் இருக்கின்றன. நாம் அதில் சில ரியால்களை எடுத்து விட்டால் யாருக்கும் தெரியாது, எந்த கேமராவும் இல்லை. ஆனால் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். என்ன காரணம்? அல்லாஹ் பார்க்கிறான். தனிமையில் இருக்கும்போது தவறு செய்கின்ற அந்த துணிவை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வு தடுத்து விடுகிறது. சில நேரங்களில் சேர்ந்து இருக்கும்போது ஒரு துணிவு வரும். நமக்கு ஆதரவாக நம்முடைய குடும்பம் இருக்கிறது, நமக்கு ஆதரவாக நம்முடைய கட்சி இருக்கிறது. நாம் இங்கே தெருவிலே 1000 பேர் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்போ நாம் சட்டத்திற்கு மாற்றமாக செயல்பட்டால் அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும் என்ற அந்த துணிச்சலின் காரணமாக தப்புகளும் தவறுகளும் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், இங்கே இந்த கூட்டங்கள் உனக்கு சப்போர்ட்டாக வரலாம். யாரையாவது நீ தாக்கினால் தாக்கப்பட்டவன் உனக்கு பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை காப்பாற்றி விடலாம். நாளைக்கு நீ என்னிடம் வரப்போகின்றாய், மாஸ்டர் மைதானத்திலே நிறுத்தப்படுவாய். நீ என்ன செய்தாய், எதை செய்தாய், கூட்டத்துடன் என்ன செய்தாய் என்று அங்கே விசாரிக்கப்படும் போது உன்னுடன் இருந்த அந்த கூட்டம் சிபாரிசுக்கு வராது, வர முடியாது. நீ தப்புகள் செய்துவிட்டு அதை மறைக்க முடியாது. எனவே பயந்துக்குள், இந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு உனக்கு முடித்துவிடும். நாளைக்கு அல்லாஹ்வுடைய தர்பாரிலே உனக்கு எந்த விதமான உதவியும் செய்யாது. எனவே அன்பானவர்களே, நபி சொல்வார்கள், எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், எப்படி இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த வஅத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனா தம்ஹுஹா. ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, நாம் மனிதர்கள், தப்பு செய்யும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள், தப்பு செய்யாமல் இருக்க முடியாது. தப்புகள் எப்படி இருந்தாலும் நடந்துவிடும். சைத்தான் நம்மை ஏமாற்றி விடுவான். நம்மை கெடுப்பதற்காகவே சைத்தான் தவணை வாங்கி வந்திருக்கிறான். அல்லாஹ்வும் தவணை கொடுத்திருக்கிறான். வேண்டுமானால்
உன்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய அடியார்களை நீ கெடுத்துப்பார். என்னுடைய உண்மையான அடியார்கள் எப்படி இருந்தாலும் நீ கெடுக்க முடியாது என்று சொல்லி அவன் கேட்ட தவணைகளை எல்லாம் கொடுத்து, அவன் கேட்ட பொருள்களை எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். நம்மை தப்பில் ஆக்குவதற்காக எல்லா முயற்சிகளும் செய்வான். அதோடு மட்டுமல்ல, நம்மோடு இருக்கின்ற நஃப்ஸ், இச்சைகள் நிறைந்த நஃப்ஸ், மனோ இச்சைகள் நம்மை தூண்டிவிடும். சொல்வார்கள், மனித இயல்பின் பெருமாறும் நீ தப்பு செய்துவிட்டார், அதுவே செய்யாத தப்பு செய்தவுடன் உடனே ஒரு நல்லதை செய்து, தப்பு செய்துவிட்டால் உடனே ஒரு நல்லதை செய்துவிடு. தம்புகா, அந்த தப்பை அந்த நல்லது அழித்து விடும் என்றார். தப்பு செய்து கொண்டே தொடர்ந்து இருக்காதே, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேள், அது நல்லது. அல்லாஹ்வை விக்ர் செய், அது நல்லது. பார்க்க கூடாத ஒன்றை 2 மணி நேரம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து பார்த்தோம், அது தப்பு. ஆபாசமான காட்சிகள் தான் அது. ஏதோ மன இச்சைக்கு கீழ் பணிந்து விட்டோம், பார்த்து முடித்து விட்டோம். இப்போது நான் மூமின் அல்லவா, கவலை வருகிறது. பார்க்க கூடாததை பார்த்து விட்டேனே, இதன் காரணமாக என்னுடைய மனதிலே அழுக்காறுகள் பதிந்து விட்டனவே. என்னுடைய மனைவியில் அல்லாமல் எத்தனையோ பெண்களின் மீது என்னுடைய பார்வைப்பட்டு விட்டதே என்ற அந்த உணர்வு வரும்போது அந்த 2 மணி நேரம் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கலாமை எடுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து உங்களால் முடிந்த அளவுக்கு அதை ஓதிக்கொண்டிருங்கள். நிச்சயமாக அந்த 2 மணி நேரம் செய்த அந்த தப்புகள் இதன் காரணமாக அழிக்கப்பட்டுவிடும். அல்லது நம்முடைய தமிழ் மொழியில் உண்டான நல்ல இஸ்லாமிய கிதாபுகளை, ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பாருங்கள். அதன் காரணமாக உங்களுக்கு பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்யுங்கள். இதன் காரணமாக நீங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன், நான் குற்றவாளி என்ற அந்த உணர்வோடு இருந்துவிடாதீர்கள். பாவம் செய்யாதீர்கள். அதுவே செய்யாதல் ஹசனா, செய்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ்விடம். மனிதர்களுக்கு தப்புகள் செய்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். மனிதர்களுக்கு செய்த குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நம்முடைய உள்ளத்திலே உண்டான அந்த பெருமை, அந்த அன்பாவும் அந்த ஆணவம் சீக்கிரமாக நமக்கு இடம் கொடுக்காது. நம்முடைய தவறை உணர்ந்து நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்கு இருந்தாலும் கூட, யா அல்லாஹ், நான் என்னுடைய சகோதரருக்கு தப்புகள் செய்துவிட்டேன், நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். என்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி எனக்கு அந்த பணிவை தந்து நான் செய்த தப்பை அவரிடம் மன்னிப்பு பெறுவதற்கு தௌஃபீக் செய் என்று அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு நீங்கள் மன்னிப்பு பெறுங்கள். 2 விதமான கடமைகள் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டது. இபாதத், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்வான், ஆரம்பத்தில் ஒரு ஆயத்து வாசித்தேன் அல்லவா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களை, ஜின்களை இபாதத் செய்வதற்காக படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறார். நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த கேள்வி எழுப்புங்கள். நான் ஏன் படைக்கப்பட்டேன்? அல்லாஹ் சொல்கிறான், இபாதத் செய்வதற்காக. இபாதத் செய்வதற்காக. இபாதத் என்றாலே நமக்கு தொழுகை இபாதத், நோன்பு இபாதத், ஹஜ் இபாதத், ஸகாத் இபாதத், ஸிக்ர் இபாதத், குர்ஆன் ஓதுவது இபாதத் என்பது மட்டும்தான் என்ற அந்த நிலை இருப்பதன் காரணமாக எப்படி அதற்கு முடியும்? சாப்பிட வேண்டாமா? குடும்பம் இல்லையா?
வணிகம் செய்ய வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாமா? இரவிலும் இபாதத், பகலிலும் இபாதத், இது சாத்தியமா? அல்லாஹ் சொல்கிறானே இபாதத் செய்வதற்காக என்று. அன்பானவர்களே, இபாதத் என்பது அது பறந்து விரைந்த அர்த்தம் உள்ளது. இபாதத் என்பது அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவது எப்படி இபாதத்தோ, அல்லாஹ்வுடைய படைப்புகளாய் நம்மை போன்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது இபாதத். இஸ்லாம் சொல்கிறது. நம்மை போன்ற மனிதர்களில் முதலிடம் பிடித்தவர்கள் பெற்றோர்கள். குர்ஆனில் சொல்லுவான் அல்லாஹ், அல்லாஹ் தாபுது இல்லா ஐயா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். வணக்கம் அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்காதீர்கள். முஸ்லிம்களாகிய நமக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். நாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம். மற்றவர்கள் எல்லாம் வெளிப்படையில் தங்களுக்கு இதெல்லாம் பயன் தருகிறதோ, எது இல்லாவிட்டால் இந்த உலகில் வாழ முடியாதோ அவையெல்லாம் வணங்குவார்கள். சூரியனை வணங்குவார்கள், சந்திரனை வணங்குவார்கள், மரங்களை வணங்குவார்கள், நீரை தண்ணீரை வணங்குவார்கள். கேட்டால் சொல்வார்கள், சூரியன் இல்லை என்றால் வாழ முடியாது, சந்திரன் இல்லை என்றால் வாழ முடியாது, மழை இல்லை என்றால் வாழ முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், உனக்காக உன்னுடைய பணி செய்வதற்காகத்தான் நான் இந்த படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறேன். சூரியனை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள், சந்திரனை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள் என்ற நாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். ஏதோ எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கிறது, நமக்கும் ஒரு கடவுள், நம்முடைய கடவுள் பெயர் அல்லாஹ் என்ற அந்த நிலையில் ஆகிறார்கள். உண்மையான அல்லாஹ், உண்மையான தெய்வம், உண்மையான வணக்கத்திற்குரியவன். உன்னுடைய தாயாருக்கு நான் ஜென்மம் செய்ய முடியாது என்று சொல்கிறார். உன்னுடைய மனைவியின் மீது கடமை இல்லை, உன்னுடைய தாயாரை காப்பாற்றுவோம், உன் மீது தான் கடமை. எனவே குடும்பத்தில் பல பிரச்சனைகள், நான் அம்மாவோடு இருக்கணும், அத்தாவோடு இருக்கணும், எங்க அம்மாவுக்கு பணிவிடை செய்வதில்லை என்னுடைய மனைவி என்று குறை சொல்வார்கள். பணிவிடை செய்யவில்லை என்றால் நீ பணிவிடை செய், உன் மீது தான் கடமை. அல்ஹம்துலில்லாஹ் சாலிஹான மனைவியா இருந்தார், நிச்சயமா பணிவிடை செய்வார். நீ பணிவிடை செய், பணிவிடை செய் என்று அவரை சொல்வதை விட அவருக்கு முன்னால் நீ கீழே இறங்கி உன்னுடைய தாயாருடைய தொழிலை நீ துவைத்து உன்னுடைய தாயாருக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து வைத்தால் நிச்சயமாக கடமையுடைய மனைவிகளும் கூட நம்முடைய கணவன் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று அவளும் தானாக செய்கிறார்கள். எனவே பெற்றோர்களுக்கு ஜென்மம் செய்வது அசலாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உதவி செய்யலாம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், மனைவிகளை காப்பாற்றுவது கடமை, பிள்ளைகளை காப்பாற்றுவது கடமை. இந்த கடமைகள் எல்லாம் இபாதத். எதற்காக சொல்ல வந்தேன்? எப்படி தொழுவது இபாதத்தோ அதே மாதிரி பிள்ளைகளை காப்பாற்றுவது, அதற்காக சம்பாதிப்பது இபாதத். உங்களுடைய தாய் நாட்டை கடந்து, கடல் கடந்து, பெற்றோரை விட்டு, அருமையான மனைவியை விட்டு தியாகங்கள் செய்து இங்கே வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீர்களே, இது ஒரு பெரிய இபாதத். தொழுவது இபாதத், சம்பாதிப்பது இபாதத், வணிகம் செய்வது இபாதத், தொழில் செய்வது இபாதத். பொருள் ஈட்டுவதற்காக என்னவெல்லாம் செய்கிறோமோ அதுவெல்லாம் இபாதத். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, நான் மனிதர்களை இபாதத் செய்வதற்காக படைத்திருக்கிறேன். இப்போது நன்றாக புரிந்திருக்கும். எப்படி தொழுகின்றோமோ அப்படி பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்தால், குர்ஆன் ஓதினால், 2 ரக்அத்தா தொழுதால் என்ன தவாபுகள் கிடைக்குமோ
அந்த சவாபுகள் இந்த நோக்கத்தில் அல்லாஹ் என் மீது கடமையாக உண்டாக்கி கொண்டிருந்தால் இபாதத்தாக ஆகிவிடும். அன்பானவர்களே, சிம்பிள் பிரச்சனை. நான் ஏன் சம்பாதிக்கிறேன்? அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை நாம் செய்வதற்காக என்ற அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் இபாதத்தில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய 5 நேர தொழுகையும் விட்டுவிடக் கூடாது. அதே நேரத்தில் மனைவிக்காக பெற்றோருக்காக சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பிலும் எந்த விதமான குறை நிற்பட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் கொடுக்கிறான் பொருளாதாரத்தை, தொழிலின் மூலமாக கொடுக்கிறான், சம்பாதிப்பு மூலமாக கொடுக்கிறான். அதில் கடமையாக ஆக்கியிருக்கிறான் ஜகாத்தை. அந்த ஜகாத் 40 ஒரு பாகத்தை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள், 39 பாகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் சதகத்துல் ஃபித்ரையும் கடமையாக ஆக்கியிருக்கிறான். 15 ரியாலை இந்த ஆண்டு இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய சதகத்துல் ஃபித்ர் இவைகளையும் நீங்கள் கொடுத்து, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததிலிருந்து அல்லாஹ் கொடுக்க சொன்னதை நான் கொடுக்கிறேன் என்ற அந்த நீயத்தை கொண்டு விட்டால் சந்தோஷமாக கொடுப்போம். ஏதோ கடமை செய்ய வேண்டியிருக்கிறது, நிர்பந்தம், கொடுக்கவில்லை என்றால் குறை வருமே என்ற அந்த கசப்பான நிலையில் எல்லாம் கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் இந்த துபை, இந்த கத்தார் ஜமாத்துடைய இந்த சேவையை கபூல் செய்வானாக. இவர்களின் மூலமாக நிறைய சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய பொருளாதாரம் வளம் பெற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கின்ற 10 ரியாலை விட கூடுதலாக மனம் வந்து நான் 15 ரியால் தருகிறேன் என்று கொடுத்தால் அது இன்னும் சிறப்பிற்குரியதாக இருக்கும். அல்லாஹ் நம்மை எல்லாம் நன்றியுடைய அடியார்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுடைய கடமைகளையும் செய்யப்படுவதாக, அடியார்களின் கடமைகளையும் செய்யப்படுவதாக ஆக்கி வைப்பானாக என துஆ செய்து என்னுடைய தாயகத்தில் இருந்து தாங்கள் எல்லாம் என்னை அன்போடு அழைத்து நல்ல முறையில் உபசரிப்பு செய்து சாதாரணமான என்னை எந்த விதமான தகுதியும் இல்லை என்றாலும் நம்முடைய ஜாமியாவோடு தொடர்பு படுத்தி ஜாமியாவுடைய முதல்வர் என்ற ரீதியில் எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த கண்ணியத்தை என்னுடைய நான் பணிபுரிகின்ற ஜாமியாவுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அல்லாஹ் நம்மை, நம்முடைய ஜாமியாவை, நம்முடைய ஊரை, நம்முடைய மக்களை கபூல் செய்வானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்களின் பயான் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. ஹஸரத் அவர்களுக்கு கத்தார் லாபட்டை ஜமாத்தின் தலைவர், செயலாளர்கள், உறுப்பினர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்கள் மார்க்க பணியை தொடர் நிலையில் செய்வதற்குண்டான தாகத்தையும் ராகத்தையும் தந்து இன்னும் பல்லாயிரமான சான்றோர்களை உலகத்திற்கு அறிமுகம் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆஃபியத்தான உடல்நிலையும் நீடித்த ஆயுளையும் தர நாங்கள் துஆ செய்கிறோம். ஆமீன். அடுத்ததாக நமது துபாய் லால்பட்டி ஜமாத்தின் 36ஆம் ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா மற்றும் இஃப்தார் நிகழ்ச்சிகள் கடந்த வாரம் துபாய் மாநகரில் கோலாகலமாக அரங்கேற்றப்பட்டதை நாம் அறிவோம். அதன் அடிப்படையில் துபாய் ஜமாத்தார்களின் இந்த சீரிய தொண்டையும் மாண்பையும் பாராட்டும் வகையில் அந்த 36ஆம் ஆண்டின் சிறப்பு மலரை ஹஸரத் கிபுலா முஃப்தி ஏ நூருல் அமீன் அவர்கள் வெளியிட நமது ஜமாத்தார்கள் பெற்றுக் கொள்வார்கள். முதலாக இந்த மலரை ஹஸரத் அவர்கள் வெளியிட நமது அவையின் முன்னிலையாளர்கள் எம் முகமது மாரூப், எம் முஸ்தாக் அவர்கள் இந்த பிரதியை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக அடுத்த பிரதியை முகமது தஸ்லீம், முகமது ரிலா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.
அடுத்த பிரதியை தலைவர் எஸ் எகீன் அகமது, செயலாளர் முகமது பக்கீர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்த பிரதியை துணைத் தலைவர் நசீபுல்லா, முன்னாள் தலைவர் உசாமா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக நமது ஹஸ்ரத் அவர்கள் துஆ ஓதுவார்கள். اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. لا إله إلا الله العظيم الحليم، لا إله إلا الله رب العرش العظيم، لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم، لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا أول الأولين ويا آخر الآخرين ويا راحم المساكين ويا ذا القوة المتين يا رب العالمين يا رب العالمين. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலனம் செய்யும் அல்லாஹ்வே, எங்களை படைத்த அல்லாஹ்வே, எங்களை பாதுகாக்கும் அல்லாஹ்வே, எங்களை போஷிக்கும் அல்லாஹ்வே, நாங்கள் உன்னுடைய அடிமைகள் அல்ல, நீ எங்களுடைய எஜமானன் அல்ல. நீ தான் எங்களை படைத்தாய், எங்களுக்காகவே சூரியனையும் சந்திரனையும் படைத்தாய், கடல்களையும் காடுகளையும் படைத்தாய். நாங்கள் வாழும் நதி பெற்றதாக பூமியை ஆக்கினாய். யா அல்லாஹ், கோடான கோடி கணக்கில்லாத அற்புடைகளை எங்கள் மீது ஒவ்வொரு நொடியும் நீ சொரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹ். உன்னுடைய நேமத்துகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட அடியார்களாகிய நாங்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஷைத்தானை பகிரங்கமான விரோதி என்று சொன்னாயோ அந்த ஷைத்தானுக்கு கீழ்ப்பணிந்து விட்டோம். எங்களுடைய மனோ இச்சைக்கு கீழ்ப்பணிந்து விட்டோம். இதன் காரணமாக உன்னுடைய கடமைகளை எத்தனையோ தடவை செய்யாமல் இருந்திருக்கிறோம் அல்லா. நீ செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்த ஹராம்களை செய்து விட்டோம் அல்லா. யா அல்லாஹ், இந்த புனிதமான நேரத்தில், நோன்பு நோக்கின் இந்த நேரத்தில் எங்கள் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். நோன்பு நோக்கும் போது நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையில் கையேந்தி இருக்கிறோம் அல்லாஹ். எங்கள் குற்றங்களை மன்னித்தருள்வாயா, எங்கள் குற்றங்களை மன்னித்தருள்வாயா. நாங்கள் குற்றங்கள் செய்து
எங்களுடைய உள்ளத்திலே பாவ கரைகள் படிந்து கண்ணங்கரைகளாக ஆகிவிட்டன. அதன் காரணமாக பாவங்கள் எங்களுக்கு பாவங்களாக தெரியாமல் போய்விட்டன. நல்ல விஷயங்கள் நல்லதாக தெரியாமல் போய்விட்டன. குற்றங்களை மன்னித்து பாவ கரைகளை கழுவி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்லதை நல்லதாக காண்பித்து நாங்கள் செயல்பட நீ தோல்வி செய்வாய். குற்றங்களை குற்றங்களாக காண்பித்து அதன் மீது எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து நாங்கள் தூரமாகிவிட நீ தோல்வி செய்திருப்பாயா. எங்கள் பெற்றோர்களை மன்னித்திருப்பாயா. எங்களுடன் பிறந்த அண்ணன் தம்பிகளை மன்னித்திருப்பாயா. எங்களுடைய மனைவி மக்களை மன்னித்திருப்பாயா. எங்களுடைய நண்பர்களை எங்களுடைய அன்பர்களை மன்னித்திருப்பாயா. எங்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவர்களை மன்னித்திருப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாதுகளை மன்னித்திருப்பாயா. இந்த நேரத்திலே ஏதோ மஜ்லிஸிலே உன்னுடைய அடியார்கள் கையேந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் தேவைகள் என்னவென்பது உனக்கு தெரியும் அல்லாஹ். அந்த தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தருவாயா. யா அல்லாஹ், இனிமேல் தப்பு செய்யாதவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. நாங்கள் சுயமாக திருந்த முடியாத அல்லாஹ். நாங்கள் திருந்த வேண்டும் என்றால் உன்னுடைய தௌஃபீக் எங்களுக்கு தேவையல்ல. நீ தான் எங்களை திருத்த வேண்டும் அல்லாஹ். எங்களை கையை பிடித்து நேரான பாதையில் அழைத்துச் செல்வாயா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தை தருவாயாக. கடன் பட்டவர்களுடைய கடன்களை அடைத்துவாயாக. கவலையில் இருப்பவர்களுடைய கவலைகளை நீக்கிடுவாயாக. சந்தோஷத்தை தருவாயாக. மன மகிழ்வை தருவாயாக. மன அமைதியை தருவாயாக. குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த கர்த்தர் லால்பேட்டை ஜமாத் யா அல்லாஹ் இதை கபூல் செய்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லல்லாஹு அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக நமது கதா லால்பேட்டை ஜமாத்தின் முன்னாள் தலைவர் முகமது அஸ்லீம் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். அதன் பிறகு இஃப்தார் உண்டான உணவுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் சென்று இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய ஜமாத்துடைய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏனைய இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் பிற ஜமாத்தாளர்களுக்கும் எங்களுடைய அணி மைந்த தலைமை காட்சி லால்பேட்டை தலைமை காட்சி அவர்களுக்கும் சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் நிகழ்ச்சிக்கு பிறகு அதில் ஒரு ஜமாத்தார்களின் ஒன்று கூடல் நடைபெறும். ஜமாத்தார்கள் கலந்து கொள்ளுமாறு